12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதனோட உறுப்பு கல்லூரிகள் அதில் சேரணும் அப்படின்னா அதுக்கு விண்ணப்பிக்கலாம். வேளாண்மை விவசாயம் சம்பந்தமான படிப்புகள் இதில் இருக்குது. உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவையோ அந்த கோர்ஸ் நம்ம விண்ணப்பிக்கலாம். இதனோட வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா tnau.ac.in அதான் என்னோட வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட் போனீங்கன்னாவே உங்களுக்கு யூஜி அட்மிஷன் 2024 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். உங்களுக்கு TNAU அட்மிஷன் ப்ரௌச்சர் 2024-25 அதை கிளிக் பண்ணி ஒரு முறை அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே ஒரு முறை நீங்க பார்த்துக்கோங்க. என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம், பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம், பிஎஸ்சி ஆனர்ஸ் ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஆனர்ஸ் செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஆனர்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி கோர்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 7 இருக்கு. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோ டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி ஆனஸ்ட் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்ஸ்லாம் இருக்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 இயர்ஸ், அதாவது 8 செமஸ்டர் வரும். ஒரு இயருக்கு 2 செமஸ்டர், அப்படின்னா 4 வருஷத்துக்கு 8 செமஸ்டர், மொத்தம் 14 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா காலேஜ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜ் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த காலேஜ் இருக்குன்னு சொல்லி ஃபுல் அட்ரஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா நீங்க அந்த ஃபோன் நம்பருக்கு அல்லது மெயில் ஐடிக்கோ மெயில் பண்ணி கூட நீங்க கேட்டுக்கலாம். ஸோ காலேஜஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, இது பாத்தீங்கன்னா உமன்ஸ் காலேஜ், திரும்பி கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, குமுளூர், மேட்டுப்பாளையம், மதுரை, கிருஷ்ணகிரி பையூர்ல இருக்கு, செட்டிநாடு, சிவகங்கை, நாகப்பட்டினம், கரூர். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 காலேஜஸ் இருக்கு. ஸோ மொத்தம் 18 காலேஜஸோட டீடைல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அட்ரஸோட பார்த்துக்கோங்க ஒரு முறை. ஸோ என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட்டு, சாங்ஷன் சீட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்ன கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்கும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க டீடைல்ஸா. உதாரணத்துக்கு பாருங்க, பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மட்டும் தான் இருக்குது. பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சர் இந்த காலேஜ்லாம் இருக்குது. ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்குது அப்படின்றது டீடைலா கொடுத்துருக்காங்க, எவ்வளவு ஸ்ட்ரென்த்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் அது சேரணும் அப்படின்னா AC&RL கோயம்புத்தூர் அந்த காலேஜ்ல இருக்கு. பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் சேரணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர், பெரியகுளம், திருச்சி, கிருஷ்ணகிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த காலேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்றது நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது இல்லாம இதனோட அஃபிலியேட் காலேஜ், அதாவது தனியார் காலேஜுங்க அந்த மாதிரி அந்த காலேஜ்லயும் சீட்ஸ் இருக்கு. அதையும் நீங்க பாத்துக்கோங்க. எந்தெந்த காலேஜ் தமிழ்நாட்டில் இந்த அக்ரி கோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தனியா கொடுத்துருக்காங்க. தனியார் காலேஜ், பிரைவேட் காலேஜ் அந்த மாதிரி. ஸோ பாத்தீங்கன்னா அது ஒரு 28 காலேஜ் இங்க கொடுத்துருக்காங்க. அதுலயும் எவ்வளவு சீட்டு, எவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அந்த காலேஜுங்கள்ல என்ன கோர்ஸ் அவைலபிளா இருக்குது அப்படின்றதும் அந்த கோர்ஸ், அந்த காலேஜோட பேரு, அட்ரஸ், இமெயில் ஐடி, வெப் அட்ரஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. செல்போன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதாவது டவுட்னா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நிறைய பிரைவேட் காலேஜ்லயும் நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க ஒரு முறை பாருங்க, எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கும், எந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், எந்த கோர்ஸ் நீங்க சேர்ந்தா உங்களுக்கு படிக்க முடியும், அதெல்லாம் நீங்க ஒரு முறை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி செலக்ஷன் பண்றாங்க, அந்த ரேங்கிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அக்ரிகேட் மார்க் ஈக்குவல் டு மார்க்ஸ் அப்ளைட் இன் ஈச் சப்ஜெக்ட் டிவைடட் பை மேக்ஸிமம் மார்க் ஃபார் தி சப்ஜெக்ட் இன்ட்டு 50. ஸோ நீங்க எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை 50க்கு மாத்தி அதான் உங்களுக்கு ரேங்கிங் ப்ரொசீஜர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த குரூப் எடுத்து படிச்சிருக்காரு அப்படின்னா அவரோட மார்க்கு இவ்வளோ மார்க்கு, அதனோட மேக்ஸிமம் மார்க்கு, அவர் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கு 100க்கு எவ்வளோ எடுத்திருக்கிறாரு அப்படின்றத அதை 50க்கா மாற்றி பாருங்க, கன்வர்ஷன் டு 50, 50க்கா மாற்றி எவ்வளோ டோட்டல் மார்க் வருதோ அதான் டோட்டல் 167 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு ரேங்கிங் போட போறாங்க. ஸோ நீங்கள் +2ல என்ன குரூப் படிச்சிருக்கணும், என்ன சப்ஜெக்ட் நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. அவங்க டேபிள் 6ல நீங்க என்ன கோர்ஸ் சேர போறீங்களோ அந்த கோர்ஸுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க பாருங்க, அதை ஒரு கேட்டகரியாவே பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி 1Aவில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பிஎஸ்சி ஆனர்ஸ் அதாவது அக்ரிகல்ச்சர் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் அது சேரணும் அப்படின்றவங்க. அதே மாதிரி பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சர் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம், பிஎஸ்சி ஆனர்ஸ் ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஆனர்ஸ் செரிகல்ச்சர், பிடெக் பயோ டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இந்த 7 கோர்ஸும் நீங்க சேரணும் அப்படின்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதாவது மேக்ஸ் பயாலஜி குரூப், அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது பயாலஜி கம்ப்யூட்டர் குரூப், அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதோடு சேர்ந்து பயோ டெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் என்விரான்மெண்ட் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருந்தாலும் அதுக்கு எலிஜிபிள்.
மெயினாக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும். அது கூட ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இப்போ சொன்ன சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். அடுத்தது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி, அதாவது சயின்ஸ் குரூப், பியூர் சயின்ஸ் குரூப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குரூப். ஸோ அதெல்லாம் படிச்சிருந்தா இந்த 7 கோர்ஸுக்கும் எலிஜிபிள். அடுத்தது கேட்டகரி 1B அப்படின்னு சொல்லி ஒன்று பிரிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா பிஎஸ்சி ஆனஸ்ட் ஃபுட்டு நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா குரூப் 1, அதாவது மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, அந்த குரூப் மேக்ஸ் பயாலஜி குரூப்பு, அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அது கூட சேர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயோ கெமிஸ்ட்ரி, ஃபுட்டு, ஹோம் சயின்ஸு, நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸு, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இந்த சப்ஜெக்ட், என்வரன்மெண்டல் சயின்ஸ், இந்த சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி, அதாவது பியூர் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். அடுத்த கேட்டகரி பிடிச்சிருக்காங்க பாருங்கள், கேட்டகரி 2A அப்படின்னு சொல்லிட்டு பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன குரூப், நீங்கள் ப்ளஸ் 2ல் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, அதாவது மேக்ஸ் பயாலஜி குரூப். அடுத்தது மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ். ஸோ மேக்ஸ் பயாலஜி குரூப், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அவங்களும் சேரலாம் இந்த கோர்ஸில். ஸோ மற்ற செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஒகேஷனல் குரூப் படித்தவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒகேஷனல் குரூப் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இடம் உண்டு, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒகேஷனல் குரூப் படித்தவங்க ஜாயின் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எல்லாமே. அது என்னென்னது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்ஸுக்கு மட்டும்தான், அது பார்த்துக்கோங்க, எல்லா கோர்ஸுக்கும் கிடையாது. ப்ளஸ் 2ல் ஒகேஷனல் குரூப் படித்தவங்க பார்த்தீங்கன்னா அதாவது பயாலஜி, அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், இந்த ஒகேஷனல் குரூப்பில் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிள். பயாலஜி, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸு தியரி, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸு ப்ராக்டிக்கல், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதெல்லாம் படித்தவங்களுக்கும் எலிஜிபிள். ஸோ என்னென்ன கோர்ஸ் என்னென்ன எலிஜிபிள்ன்றதை கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 55% இருக்கணும், பிசிக்கு வந்து 50% இருக்கணும், எம்பிஎஸ்சிக்கு வந்து 45% இருக்கணும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பாஸ் ஆகிருந்தால் போதும். நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் டு பாஸ் கூட கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 3 டைம்ஸ் அதுக்குள்ளே அட்டன் பண்ணியிருக்கணும். மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ்க்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ என்னென்ன ஃபீஸ் அப்படின்றது கூட இங்கே கொடுத்துருக்காங்க தெளிவாகவே. நீங்கள் ஃபீஸ் எவ்வளோன்றது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அடுத்தது ஆக்டிவேட் த்ரோ இமெயில் மூலிமா நமக்கு ஒரு ஓடிபி வரும், அது மூலமாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். லாகின் அண்டு ஃபில் அப்ளிகேஷன், அதை ஃபில் பண்ணி போகிறோம். அடுத்தது ப்ரிவியூ பார்க்க போகிறோம், சப்மிட் கொடுக்க போகிறோம், பேமெண்ட் பணம் பே பண்ண போகிறோம். இதுதான் என்னோட ப்ரொசீஜர். ஸோ யூஜி அட்மிஷன் 2024-25 லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் இஸ் 6/6/2024. அது பார்த்துக்கோங்க, 6/6/2024 அதான் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கைடு 2024-25 சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களே ஒரு முறை படித்து பார்த்து நீங்களே ஃபில் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கடைசியாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க, பணம் பே பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதனோட உறுப்பு கல்லூரிகள், அதனோட சேர்ந்த கல்லூரிகள், இதுங்களில் நீங்கள் அக்ரி சம்பந்தமான கோர்ஸ்லாம் நீங்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நன்றி.